KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச் 49ஆம் மேட்ச்சு CSK vs PPKS. இந்த மேட்ச்சில் நான் சொன்ன பிளேயர்ஸ், அதாவது CSKல 2 பவுலர் மேட்ச்சுக்கே வரல. அதாவது பிளேயிங் லெவல்லையும் வரல, லைனப்லேயும் வரல. அதனால் ரிசல்ட் அப்படியே சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. அது போக நேற்று கேப்டன், CSK கேப்டன், அவர் எப்படி நீங்கள் மேட்ச் பார்த்தவங்க தெரியும். அதாவது லைனப்பு வரிசையும் மாறி போச்சு. 3ஆவதாக டீம் இட்செல் இறங்கியிருக்கணும். அவர் 7ஆவது ஆளாக இறங்கி அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் நான் சொன்னது, கேப்டன் முடிவு தான். நம்ம 1000 விதமாக நம்ம கணிச்சு பார்த்தாலும் அங்கே ஸ்டேடியத்தில் கேப்டன் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடி தான் மேட்ச்சு போகுது. இது கேப்டன் செய்யக்கூடிய தவறு. இந்த பாரு, குறுப்பெயர்ச்சி இந்த மாதிரி கேப்டன்களோ ரொம்ப சொதப்பி விடும், குழப்பி விடும். இதுதான் நடந்திருக்கு. இதனால் நம்ம சொன்ன வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர். பிளேயர்ஸு ஓரளவுக்கு நான் சொன்ன பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. எப்போ ஹெச் புரார் விக்கெட் போட்டாரோ அப்போயே நினச்சிட்டேன் நான் ரிசல்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அவருக்கு வாய்ஸ் பவரே இல்லை. அப்படிங்கிறப்ப அவர் விக்கெட் போடுறாரு. அப்படிங்கிறப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், ஆர்ச்சகார் நீ எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் எடுக்கல, ஆனால் நீங்கள் என்ன எடுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துருச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேப்டனுடைய முடிவு. நம்ம ஒரு பக்கம் கணிச்சிக்கிட்டே இருப்போம். அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுபடி தான் நடக்கும். இன்னைக்கு மேட்ச் பார்ப்போம். 50வது மேட்ச் SRH வெர்சஸ் RR. இதில் SRHல P கம்மின்ஸ் கேப்டனாகவும் RRல S சாம்சன் கேப்டனாகவும் இருக்காங்க. இது லாஸ்ட் மேட்சோடைய லிஸ்ட்டு தான் இது. இதில் பிளேயர் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. SRHை பொறுத்த வரைக்கும் T ஹெட், A சர்மா, A சிங், A மார்க்ரம், NK ரெட்டி, H கிளாசன், A சமாத், S அகமத், P கம்மின்ஸ், J உனட்கட், T நடராஜன். இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து RRை பொறுத்த வரைக்கும் Y ஜெய்ஸ்வால், J பட்லர், S சாம்சன், R பராக், T ஜூரல், R பவுல், S ஹெட்மேயர், R அஸ்வின், T போல்ட், A கான், S சர்மா, Y சகல். இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில். இப்போ SRH ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். T ஹெட், A சர்மா, A மார்க்ரம், H கிளாசன், P கம்மின்ஸ், J உனட்கட், T நடராஜன். இவங்களை எடுத்துக்கலாம். RR ஃபீல்டிங் பண்ணும்போது Y ஜெய்ஸ்வால், S சாம்சன், R பராக், T போல்ட், A கான், S சர்மா. இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 13 பேர் சொல்லியிருக்கேன். லைனை போட்டதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். சந்திரன் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் நிற்கிறாரு, சனியோடு சேர்ந்துருக்காரு. இப்படித்தான் இன்னைக்கு மேட்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் விருச்சிக லக்னத்திலையும், செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் தனுசு லக்னத்திலையும் போகுது. அதனால் லக்னம் பிரச்சனை இல்லை. பிளேயர்ஸ் இன்னைக்கும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதையும் பார்த்துக்கிறங்க. இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். அதாவது SRH ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் SRH வின் பண்ணிடும், RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் RR வின் பண்ணிடும். அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு. ஆனால் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யார் பேட்டிங் பண்ணாலும் சரி தான், மேட்ச் க்ளோஸாக போகும். ஒரு 10 ரன் 8 ரன் வித்தியாசத்தோட லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வின்னிங் ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறங்க. எப்படின்னா அது சொல்ல முடியல. ஏன்னா இப்போ மேட்ச் பூரா கேப்டன் சரியான சொதப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கனால நம்ம ஒன்று சொல்லி நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கிறாம 50-50 அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இல்லை, ஓரளவுக்கு பாயிண்ட் வந்துடும். இப்போ RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி SRH ஃபீல்டிங் பண்ண யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா J பட்லர், S சாம்சன், D ஜூரல், T போல்ட், A கான், S சர்மா. அவங்களை எடுத்துக்கலாம். SRHை பொறுத்த வரைக்கும் T ஹெட், அதுக்கப்புறம் A மார்க்ரம், H கிளாசன், S அகமத், P கம்மின்ஸ், J உனட்கட், T நடராஜன். இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி தான் இருக்குது.
ஒரு 50-50% மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மேட்ச் க்ளோஸாக போகிறதுனால வின்னிங் ரிசல்ட் எப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கடைசி நேரத்தில். ஏன்னா புதுசாக பிளேயர்ஸ் யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறது தெரியல. ஏன்னா செவ்வாய் போய் 3ஆம் பாதத்தில் நிற்கிறாரு, அதுவும் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியா இருக்குது. இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டி ஹெட், ஏ சர்மா, ஏ மார்க்ரம், ஹெச் கிளாசன், பி கம்மின்ஸ், ஜே உனட்கட், டி நடராஜன் இவங்களை எடுத்துக்கலாம் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் சாம்சன், டி போல்டு, ஏ கான், எஸ் சர்மா உங்களை எடுத்துக்கலாம். அப்போ இதில் 11 பேர் சொல்லியிருக்கேன். மொத்தம் 13 பேர் சொல்லி அதை சுருக்கி 11 பேர் சொல்லியிருக்கேன். இதுல இருந்து 7-8 பேர் கட்டாயம் வந்துடுவாங்க. மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வின் அப்படின்னு சொன்னதுனால விக்கெட் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமில். ஆனால் வந்த உடனே ஒரு விக்கெட் விழு. அதாவது இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் டி ஹெட், ஏ சர்மா அவங்க ஓரளவுக்கு நின்றுக்குருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் மார்க்கம் வருவார், அப்புறம் கிளாசன் வருவார். அப்படி தான் இருக்குது. 10 ஓவருக்கு மேலே தான் அடுத்து 10-12 ஓவருக்கு மேலே தான் அடுத்து 2 பிளேயர்ஸ் இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு விக்கெட் விழுந்துடும். ஏன்னா அவங்களுக்கு வந்த பலம் இல்லாமல் இருக்கு பேட்ஸ்மேனுக்கு. அப்போ விக்கெட் கீப்பர் தான் நின்று அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் பார்த்தா டி ஜூரல் அவருக்கு நல்லா இருக்கு. அப்புறம் அப்போ ஒரு விக்கெட் விழுதான், அதுக்கப்புறம் விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுக்கப்புறம் கடைசியா லாஸ்ட் ஒரு 3-4 ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட் விழுவும். அதையும் பார்த்துங்க. 2 டீம்லையுமே எந்த அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண தான் வின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கடைசி ஒரு 3-4 ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட் விழுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பவுலிங் லைனப் பார்த்துக்கணும். யார் வருவா உங்களுக்கு தெரியும், ஸ்டேடியத்தை பற்றி தெரியும். கிரிக்கெட் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது நல்ல மேட்ச். அப்போ 2 சைடுமே விக்கெட் விழுவும். இப்போ எஸ்ஆர்ஹெச் சைடு ஒரு 6 விக்கெட் அப்படின்னாக்க ஆர்ஆர் சைடும் ஒரு 6 விக்கெட் விழுந்துடும். ஸ்கோர் வரும். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு மேட்ச். இப்போ அதிகமாக பிளேயர்ஸ் எதில் போடலாம் அப்படின்னா பவுலர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆல்ரவுண்டர் யாராவது ஒரு ஆள் போட்டால் போதும். அப்போ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பவுலர் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து யாருன்னு பார்த்தா விக்கெட் கீப்பர், 3வது பேட்ஸ்மேன், 4வது ஆல்ரவுண்டர். அப்படி எடுத்துங்க. ஆல்ரவுண்டரில் ஒரு ஆள் போட்டால் போதும், யாராவது ஒரு ஆள் போட்டால் போதும். அதாவது 2 பேர் போட்டால் போதும். பேட்ஸ்மேனில் ஒரு 2 பேர் போட்டால் போதும். விக்கெட் கீப்பரில் எடுத்துக்கிறங்க. எத்தனை பேர் வராங்களோ 2 டீம்லேயும் அது பார்த்துக்கிறங்க. லைனை விட்டால் கூட பார்த்துங்க. இம்பேக்ட் பிளேயராக கூட மாற்றி இப்போ ஜெய்சாலை கொண்டு இம்பேக்ட் பிளேயராக போட்டுட்டாங்க அப்படின்னா ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அவர் சிறப்பாயிரும். ஆர்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நல்லா இல்லை ஜெய்சாலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை இம்பேக்ட் பிளேயராக போட்டுட்டாங்க இல்லை ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு நல்லா மாறிடும். அதில் லைனப்பில் வந்துட்டாருன்னா கொஞ்சம் சுமாராக இருக்குது. தவிர்த்து இம்பேக்ட் பிளேயராக வந்தால் நல்லா இருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஸ்டேடியத்தை பார்த்துக்கிறங்க. யார் வின் பண்ணும் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து சொல்லிட்டேன். மேட்ச் க்ளோஸ் ஆகிறதுனால ரிசல்ட் கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வின் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. 2 கேப்டனுக்குமே சமமாக இருக்கு. இந்த மாதிரி சமமாக வரும்போது ரிசல்ட் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டீம் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்தாலும் கடைசியில் விளையாடக்கூடிய செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணக்கூடிய டீம் வந்து ஒரு 16-17 ஓவர்களோட முடிச்சிட்டாங்க. அந்த லாஸ்ட்டாக ஒரு 4 ஓவரில் விக்கெட் விழுந்து அது விழுகாமல் போயிடலாம். இப்படிலாம் சேஞ்சஸ் இருக்கு. இது எல்லாமே இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே இப்படித்தான் ஒரு குழப்பத்தை கொடுக்கும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த மேட்ச் என்னங்கிற நாளைக்கு நான் பதிவு பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ.